காகங்களை ஒரு ஆழமான 8 முதல் 10 அடி வரைக்குமே பள்ளம் தோண்டி புதைக்கணும் இல்ல எரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா சமைக்கும் பொழுது முட்டை, கோழி இது எல்லாமே முறையாக வேக வைத்து சாப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முட்டைகள் எல்லாமே ஆஃப் பாயிலாக போட்டு சாப்பிடுவதும் அந்த வெறுமான முட்டைகள் எல்லாம் குடிப்பதை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்றது நல்லது. இப்ப ரீசெண்டா மற்ற மாநிலங்கள்ல இருந்து வருகின்ற இறைச்சிகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. கொண்டு வர்றதுக்கான அனுமதியுமே கிடையாது. இந்த பறவை காய்ச்சலானது A to H டிரான்ஸ்மிஷன், அதாவது அனிமல் டு ஹியூமனுக்கு பரவக்கூடிய வகையில இருக்கு. அண்ட் இது மோஸ்டா இந்த மார்க்கெட், இந்த பவுல்ட்ரி ஃபார்ம், பண்ணைகள்லாம் வச்சிருப்பாங்க அந்த இடங்கள்ல அதிகமாக பரவும். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு ஹைஜீனா வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அந்த கேஜ் எல்லாமே கிளீன் பண்றதா இருக்கட்டும், ப்ராப்பரான மெயின்டைன் எல்லாம் பண்ணும் பொழுது இதை நம்ம தடுக்க முடியும். மோஸ்டா இந்த கறி கடைகள், பறவைகள் இருக்கக்கூடிய அதனுடைய கழிவுகள், அதோட வேஸ்டேஜ் மொத்தமாக வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான அன்ஹைஜீனிக்கா பண்ணக்கூடிய விஷயங்களுமே இந்த மாதிரியான பறவை காய்ச்சலுக்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க.